ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெடி கேக் எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்க போகிறோம். டீக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு டம்ளர் மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1 பிஞ்ச் சால்ட் எடுத்திருக்கேன். இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அரை டம்ளர் சுகரில் 3 ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு எக் ஆட் பண்ணி திருப்பியும் நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம வச்சுருக்க மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லைன்னா பால் லைட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப குளுகுளுன்னு ஆயிரும். லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு பசஞ்சாச்சு. இதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சாச்சு. இதை லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். எப்படி அழகாக வெடித்து வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம கோடு போடணும்னு அவசியம் கிடையாது, அதுவே வெடித்து வந்துடும். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.